மாநில உரிமைகள் பறிக்கப்படுவதும், அதே போல மாநில நம்முடைய பண்பாடு வந்து சீரழிக்கப்படுவதும், கீழடி விஷயத்தை எல்லாம் சுட்டிக்காட்டி சொல்றாங்க போல அவங்க. அதாவது தமிழ்நாட்டை காக்க வேண்டிய தேவை இருக்கு. அரசியல் கடந்து, கட்சிகள் கடந்து நாமெல்லாம் ஒண்ணு சேரணும் இப்ப அப்படின்றாரு. பிஜேபி அப்போ மிகப்பெரிய போரை தமிழ்நாட்டின் மீது தொடுப்பதாக திமுக சொல்றாங்க. மாநில உரிமையை காக்கணும். இப்ப என்ன கேட்கிறேன், இந்தியாவில வந்து முதலாக ஆட்சியை பிடித்த மாநில கட்சினா திமுக தான். 1967 அண்ணா தலைமையில ஆட்சியை பிடிக்கிறாங்க. அதே போல இந்தியாவில வந்து அதிகப்படியாக மத்திய அமைச்சரவையில் அங்கம் வச்ச மாநில கட்சியும் திமுக தான். மத்திய அமைச்சரவையில 18 ஆண்டுகள் அங்கம் வச்சாங்க. குறிப்பா வந்து வாஜ்பாய், தேவகவுடா, விபி சிங், ஐக்கிய குஜரால், மன்மோகன் சிங்னு பல பிரதமர்கள் இருந்தாங்க. 99 தொடங்கி 2013 வரைக்கும் தொடர்ச்சியா 14 ஆண்டுகளா இருந்தாங்க. அதுல 2004 2009 காலகட்டத்துல பெரும்பான்மை இல்லாத காங்கிரஸ் இப்ப இங்க இருக்கக்கூடிய திமுக தான் தாங்கி பிடிச்சிச்சு. வடக்கு வாழு தெற்கு தெரிங்கிற முழக்கத்தை மாத்தி வடக்கு கொடுக்கிறது தெற்கு வாங்கி கொள்கிறதுன்னு சென்னையில சோனியா காந்தி அம்மையாரை வைத்துக் கொண்டு கருணாநிதியே பேசினார். அந்த காலகட்டத்துல மத்திய ஆட்சியை தாங்கி பிடித்த காலகட்டத்துல, மத்திய ஆட்சியை தீர்மானிக்கிற இடத்துல திமுக இருந்த காலகட்டத்துல காவிரி உரிமையை பெற்றுக் கொடுத்தாங்களா? முல்லை பெரியார் அணையோட நீர்மட்டத்தை அதை உறுதிப்படுத்தினாங்களா? இந்த பாலாட்டு பிரச்சனையை தீர்த்தாங்களா? கச்சத்தீவை மீட்டெடுப்பதற்கான ஏதாவது பண்ணாங்களா? சாதிய பாதுகாக்கக்கூடிய சட்டப்பிரிவு இருக்கு, அந்த சட்டப்பிரிவை நீக்கணும் அப்படின்னு ஏதாவது கொண்டு வந்தாங்களா? இல்ல வந்து மாநில இறையாண்மைக்கு குந்தரம் விளைக்கக்கூடிய சட்டப்பிரிவு இருக்குது 356 நினைக்கிறேன், அந்த சட்டப்பிரிவு நீக்கம் சொன்னாங்களா? ஆளுநர் பதிவோட அதிகாரத்தை குறைக்கணும்னாங்களா? இல்ல ஆளுநர் வந்து மசோதாவுக்கு ஒப்புதற்கான காலக்கெடுவை நிர்மாணம் செய்யணும்னு சொன்னாங்களா? இல்ல ஆளுநர் பதவியை ஒட்டுமொத்தமா நீக்கணும்னு சொன்னாங்களா? என்ன பண்ணாங்க? இன்னைக்கு பேசுறாங்கல்ல பாஜக நிதியை தர மாட்டேங்குது, காங்கிரஸ் கொடுத்துச்சா? நீங்க மத்திய அமைச்சரவையில் அங்கம் வச்ச காலகட்டத்துல காங்கிரஸ் கொடுத்துச்சா? இல்ல அந்த வித்தியாசம் இன்னைக்கு வீரியமா இருக்கு. தானே புயல்ல வந்து அன்னைக்கு தமிழ்நாடு பாதிக்கப்படுது. குறிப்பா கடலூர் மாவட்டம் பாதிக்கப்படுது தானே புயல்ல. அன்னைக்கு ஜெயலலிதா மேல் கேட்ட தொகைங்கிறது 5000 கோடி. ஆனா காங்கிரஸ் கொடுத்தது 500 கோடி. எந்த காங்கிரஸ்? திமுகவோட கூட்டணி கட்சி காங்கிரஸ். திமுக அங்க வச்ச காங்கிரஸ் அமைச்சரவை. அப்ப உரிமையை பெற்றுத்தர வேண்டியதானே? எத்தனை நாளைக்கு வேடம் போடுவீங்க, நாடகம் ஆடுவீங்க?